புகழுடையவன் ஏகன் பரிபாலிப்பவன் இணை துணையற்றவன் அல்லாவை போற்றி புகழ்கிறான். மனிதர்களாகிய நாங்கள் நேர்வழி அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாவுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள், நேரங்கள், சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதர்களாகிய எங்களுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து எமது உயிரிலுமினிய ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான முஃமினானவர்கள், முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்குடன் அமர்ந்து அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, இறை நேசர்களே, நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வெற்றி தோல்வியின் விவகாரத்தை 2 விடயத்தில் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். ஒன்று ஏவல், அடுத்தது விலக்கல். குர்ஆனிலும் ஹதீஸிலும் எதை எடுத்தாலும் ஏவல் இருக்கும், விலக்கல் இருக்கும், படிப்பினைகள் இருக்கும். இவைகளினூடாக நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை சீதேவித்தனம் உள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு முயல வேண்டும் என்பதற்காக முன்னோர்களுடைய சரித்திரங்களையும் கூட அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். அவர்கள் அந்த விலக்கல்களின் பக்கம் சென்றதின் காரணமாக ஏற்பட்ட கதி என்ன, கேவலம் என்ன, அவர்கள் எப்படி அழிந்தார்கள் என்பதனை எல்லாம் அல்லாஹ் எடுத்து கூறி நம்மை அந்த ஏவலின் பக்கம் அழைத்து விலக்கல்களை விட்டும் தடுக்கின்றான். அல்லாஹ் ஏவியவற்றை முற்றும் முழுதாக எடுத்து நடக்குமாறும் விலக்கியவற்றை சம்பூர்ணமாக தவிர்த்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அமானிதம் சுமத்தாட்டப்பட்டிருக்கிறது. அமானிதங்களை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அமானிதத்துக்கு அரபியில் அமானா என்று சொல்லுவோம். அதனுடைய ஆப்போசிட் தித்தான வார்த்தை தான் ஹியானா. அமானிதம் அது பேணப்படும் காலமெல்லாம் அதற்கு நம்பிக்கை என்று கூறுவோம். அதற்கு மோசடி செய்யும் காலமெல்லாம் ஹியானத் என்று நாம் கூறுவோம். இந்த ஹியானத் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் துனியாவிலும் விடமாட்டான், ஆஹிராவிலும் விடமாட்டான். ஒவ்வொரு விடயத்திலையும் அல்லாஹ் அமானிதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். இபாதத்துகளை எடுத்துக்கொண்டாலும் கூட அவைகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றாதவர் மோசடிக்காரர், அவர் ஹியானத் செய்கிறார். தொழுகைக்கு தாமதித்து வருகின்றார், தொழுகை சீரான முறையிலே பேணுகிறார் இல்லை, அவர் நினைத்த நேரத்திலே தொழுது விடுகின்றார், சோம்பேறியாக நிற்கின்றார், 2 நேர தொழுகைகளை சமீபமாக்கி தொழுகிறார், நான் தொழுது விட்டேன் என்று நிம்மதி அடைகிறார். இப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே அம்மானிதத்துக்கு மோசடி செய்கின்றார்கள். அம்மானிதத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல விரிவாக பேசியிருக்கின்றான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதமும் உணர்த்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ் அமானிதத்தை நிறைவேற்றுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமானிதத்தை பற்றி எடுத்துக்கோரும் பொழுது அல்லாஹ் இன்னா அரல்னல் அமானத அல ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமிகளிடத்தில் நாங்கள் அமானிதத்தை முன்வைத்தோம், வானத்திடத்தில் கேட்டோம், இந்த அமானிதத்தை நீ சுமப்பாயா? அது கேட்டது, கால வமா ஃபீஹா, அதில் என்ன இருக்கிறது? பதில் சொல்லப்பட்டது, இன் அஹ்சன்தி ஜூஸிதி இன் அஸஅதி உக்ரிப்தி, நீ அமானிதத்தினுடைய விடயத்தில் சீரான முறையில் நடந்து நிறைவு கொடுத்தால் கூலி கொடுக்கப்படுவாய், அதற்கு மோசடி செய்து நீ நினைத்த மாதிரி நடந்தால் தண்டிக்கப்படுவாய். ஃபஅபைன ஐயஹ்மில்னஹா, அது மறுத்தது, எனக்கு முடியாது. வலல் ஜிபால், அல்லாஹ் மலைகளிடத்திலே வைத்தான். அந்த மலைகள் எத்தனை உறுதி வாய்ந்தது, இந்த பூமி எவ்வளவு விசாலமானது, வானம் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஇ பனாஹா, உங்களை படைக்கிறது லேசா அல்லது இந்த வானத்தை படிக்கிறது லேசா என்று அல்லாஹ் வானத்தை படிக்கிறது ரொம்பவும் சிரமம் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய அர்ஷை கூட சுமந்துள்ள அந்த வானம், வலக்கது ஸய்யன ஸமாஅ துன்யா பிமஸாபிஹ், இந்த துனியாவுடைய வானத்தை நாங்கள் நட்சத்திரங்களை கொண்டு சூரியன் சந்திரன் போன்ற இந்த கோள்கள் மற்றும் உண்டான விடயங்களை கொண்டு அலங்கரித்திருக்கின்றோம். இவ்வளவு சக்தி வாய்ந்த வானம் கூட கேட்டது, அந்த அதுக்குள்ள என்ன இருக்கிறது? சொல்லப்பட்ட பதில் தான், இன் நீ சீரான முறையில் நடந்து கொண்டால் ஜுஸீதி கூலி கொடுக்கப்படுவாய்,
ஃபைன் அசாத்தி ஓகிப்தி, அப்படி மோசமாக நடந்து கொண்டால் உனக்கு வேதனை செய்யப்படும். சொன்னது முடியாது. சுமத்த முடியாது. அவைகள் பயந்தது. இறுதியில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் முன்வைத்தான், ஆதமே நீ சுமந்து கொள்கிறாயா அமானிதத்தை? அதற்கு எனக்கு என்ன கிடைக்கும்? நீ பேணினால் இப்படி எல்லாம் கூலி கிடைக்கும். நான் உன்னை வைத்து பல விடயங்களை சாதிப்பேன். ஏனெனில் உன்னை நான் பூமிக்கு அனுப்புவது என்னுடைய ஒரு பிரதிநிதியாகவே அன்றி வெறுமனே ஜனங்களை பெருக்குவதற்கு அல்ல. அம்மானிதத்தை சுமந்து நீ அதனை நிறைவேற்றும் பொழுதெல்லாம் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், என்னுடைய பொருத்தம் கிடைக்கும். இறுதியில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமந்தார்கள். வஹமலஹல் இன்சான், மனிதன் சுமந்து கொண்டான். இன்னஹு கான லலூமன் ஜஹூலா, சுமந்த மனிதன் லலூம், பெரும் அநியாயக்காரன். சுமந்த மனிதன் ஜஹூல், பெரிய அறிவீனன். அநியாயக்காரன் மட்டுமல்ல, அறிவீனன் என்று அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டான் என்றால் நானும் நீங்களும் இந்த அமானதத்தில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வுகளாக இருக்கின்றோம், எந்த அளவுக்கு நாம் அநியாயம் செய்கின்றோம் என்கிறதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு பதவிக்கு ஒருவர் விரும்புகிறார் என்றால் அவர் அநியாயக்காரன், அவர் அறிவீனன். அறிவாளிகள் பதவிகளுக்கு விரும்ப மாட்டார்கள். அது அவர்கள் மீது சுமத்தாட்டப்பட்டு வற்புறுத்தப்பட்டு அவரின் ஊடாக சமூகத்துக்கு ஒரு நலனை சாதிக்க முடியும் என்று இருந்தால் அவர் சுமக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இதனால தான் அப்துல் ரஹ்மான் பின் சமுரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா அபா அப்துல் ரஹ்மான், யா அப்துல் ரஹ்மான், நீ லா தஸ்அலில் இமாரா, பதவிகளை பொறுப்புகளை கேட்டு எடுக்காதே. வைன் ஊதீத பிமஸ்அலத்தின் வக்கில்த, கேட்டு உனக்கு கிடைக்கும் என்றால் நீ சாட்டப்படுவாய், சோதிக்கப்படுவாய், கேவலம் உனக்கு பின்னால் இருக்கும், மௌத்துக்கு பின்னாலும் மேசப்படுவாய். வைன் ஊதீத பிகைரி மஸ்அலத்தின், உனக்கு விருப்பம் இல்லாம நீ கேட்காம உன்னின் மீது சுமத்தப்பட்டு உன்னின் மீது நலவுகள் கண்டு நீ முன் வருவாய் என்றால் நிச்சயமாக உனக்கு உதவி செய்யப்படும் என்றார்கள். ஹஸரத் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அலா தஸ்தஅமில்னி யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன கவர்னராக மாட்டீர்களா, நீங்க என்ன ஒரு ஆமிலாக ஆக்க மாட்டீர்களா? சொன்னாங்க, யா அபா தர், அபூ தர், இன்னக லஈஃப், நீ ஒரு பலகீனமானவன். இன்னஹா அமானத்துன், அந்த பொறுப்பு என்கிறது ஒரு அமானிதம். வ இன்னஹா ஹிஸ்யுன் வ நதாமத்துன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளன்று அது கேவலத்தை தரும், கை சேதத்தை தரும். இல்லாமன் அஹதஹா பிஹக்கிஹா, யார் அதனுடைய ஹக்கை நிறைவேற்றும் நோக்கத்துடன் எடுத்து அதில் விழிப்புணர்வுள்ளாக இருந்து செயல்படுகிறார்களோ அவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் அது ஒரு சாஃப கேடாகவும் அமையும். அது சந்ததிகளாக அவர்களுக்கு கெடுதியைத்தான் விளைவிக்கும் என்றார்கள். இன்றைக்கு பொறுப்புகளை சுமந்து கொண்டு எந்த முறையில் செயல்படுகின்றோம், எந்த அளவுக்கு நாங்கள் மோசடி செய்கின்றோம், அதில் எவ்வளவு விழிப்புணர்வு உள்ளது, எவ்வளவு அறிவு உள்ளது, எவ்வளவு அநியாயம் செய்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனுக்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பை சுமந்தார்கள். அவர்கள் நிம்மதியாக இருக்கவே இல்லை. அந்த பொறுப்பை, ரிசாலத்தை எட்டி வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே அழித்துக் கொள்வதற்கு முயன்றார்கள். லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக், நபியே நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ள பார்க்கின்றீர்களா? உங்களுடைய பொறுப்பு எட்டி வைக்கிறது மட்டும் தான். அவர்கள் செய்யக்கூடியவர்கள் மீது அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள். உங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டாது. லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறினான். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, லா ஈமான் லிமன் லா அமானத லஹு, யாருக்கு அமானிதம் பேண தெரியாதோ அவனுக்கு ஈமான் கிடையாது. ஈமான் அவன் பலகீனமானவன், அமானிதத்தை பேண மாட்டான். வலா தீன லிமன் லா அஹ்த லஹு, யாருக்கு அக்ரிமெண்டை, உடன்படிக்கை சீரான முறையிலே நிறைவேற்ற தெரியாதோ அவனுக்கு மார்க்கமே கிடையாது என்றார்கள். இன்றைக்கு எத்தனை உடன்படிக்கைகளுக்கு மோசடி செய்கின்றோம், எத்தனை பேரோட டீல் பண்ணிட்டு இறுதியில தலைமறைவாகி விடுகின்றோம்.
அவன் காலா காலமும் தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் நம்பித்து கொடுத்தான். எனக்கு லாபம் கிடைக்கும் என்று நினைத்தான். இறுதியிலே ரோட்டுக்கு இறங்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானான். தன்னுடைய மனைவி மக்களோட தவிக்கிறான். என்றாலும் இவன் காரணம் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். எடுக்கும் பொழுதே அவனுடைய நியத், இதற்கு நான் ஏதேனும் கொள்ளை போடணும், ரப்பர் பண்ணணும், ஜில்மால் பண்ணணும், இதனால அல்லாஹ் அவனை வீணாக்கினான். எடுக்கும் நேரத்தில் நீயத்து சீராக இல்லை, இதனால இவன் நம்பினவனும் அவனுக்கு மோசடி செஞ்சு விட்டான். இப்படியாக ஒரு செயினாக அந்த மோசடியுடைய பட்டியல் விழுந்து கொண்டே போகுது. சொன்னார்கள், உடன்படிக்கை நிறைவேற்ற முடியவில்லை என்றிருந்தால் நீங்கள் அமானிதங்களை சுமக்க வேண்டாம். சிலர் வியாபாரம் செய்வார்கள். ஆரம்பத்தில் பணம் கொடுத்தவரை, இன்வெஸ்ட் பண்ணினவரை தன்னுடைய வலைக்குள்ள சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக 3-4 மாசங்களுக்கு அவருக்கு வாக்குறுதி அளித்ததை போல லாபத்தில் இருந்து கொடுத்து உதவுவார். இவரும் தன்னுடைய அனைத்தையும் அவரிடத்திலே அடைக்கலம் வைத்து விடுவார். இதன் மூலமாக எனக்கு முன்னேறலாம் என்று நினைப்பார். ஆனாலும் இவருடைய நியத்து சரியில்லை, இவருக்கு உடன்படிக்கை நிறைவேற்றக்கூடிய ஈமான் இல்லை, மார்க்கம் இல்லை. இதன் காரணமாக அவருடைய வாழ்க்கையை சிதைத்து விடுகின்றார். இப்படியான சமூகம் வரும் என்றால் கியாமத்தை எதிர்பாருங்கள் என்றார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களோடு அமர்ந்து இருக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரம் கிராமத்துப்புற ஒரு அரபி வந்தார். இடையில் மத்தஸ்ஸா, கியாமத் எப்பொழுது வரும் என்று கேட்டார். நபி அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் கதைத்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுடைய உபதேசத்தில் கண்ணுமாக இருக்க சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். மா சம்யாஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதன் கேட்டதை செவிமடுக்கல்ல. இன்னும் ஒருத்தர் சொல்றாரு கரிஹு, அவர் கேட்டதை நபி அவர்கள் வெறுத்தார்கள். அல்லது ஹஸரத் ரசூலுல்லாஹ் அதனை கணக்கெடுக்கவில்லை. நபி அவர்கள் தன்னுடைய விடயங்கள் அனைத்தையும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து விட்டதன் பின்னால ஐனஸ்ஸாயில், கேள்வி கேட்டவர் எங்கே? அன யா ரசூலல்லாஹ் என்று அவர் எழும்பினார். ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், இதா துய்யஅத்தில் அமானா, அமானிதங்கள் மோசடி செய்யப்பட்டால் கியாமத்தை எதிர்பாருங்கள். அதை எப்படி மோசடி செய்யப்படும்? அந்த அமானிதத்துக்கு மோசடி செய்வதனை எப்படி அறிந்து கொள்வது? சொன்னார், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, தகுதி அற்றவனுக்கு பொறுப்பு கொடுத்தால் கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று. இன்றைக்கு தகுதியற்றவர்கள் பொறுப்புகளை எடுத்து மார்க்கத்தை வீணாக்கின்றார்கள். தகுதி அற்றவர்கள் பொறுப்புகள் எடுத்து சமூகத்தை வீணாக்கிறார்கள். மஸ்ஜிதும் நாசம், மதரசாவும் நாசம், சமூகமும் நாசம், குடும்பமும் நாசம். இப்படியான பதவி மோகம் கொண்டவர்கள் சொன்னார்கள், அவர்கள் 2 பசித்த ஓநாய்க்கு சமம் என்றார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு பதவி மோகத்தோட தன்னுடைய பொறுப்பை சீரான முறையில் செய்யாமல் சில அமானிதங்களை சுமக்கின்றார்களோ அவங்களுக்கு உதாரணம் பசித்த 2 ஓநாய்களைப் போல. இன் உர்சிலா அலா கனமின், அது ஒரு ஆட்டு மந்தைக்கு அனுப்பப்படுகின்றது. ஒரு ஆட்டை சாப்பிட்டால் போதுமானது. 2 ஓநாய்க்கும் 2 ஆட்டை அடித்து சாப்பிட்டால் போதுமானது என்றாலும் அதனுடைய தீய குணம் எல்லா ஆட்டு மந்தையும் கடிச்சு குதறிவிடும். இதை போலத்தான் ஈமான் இல்லாதவன், உடன்படிக்கையில் சீரான முறையில் செயல்படுத்த முடியாதவன் பொறுப்புகளை சுமந்தால் கேடுகள் உண்டாகும் என்று ரசூலுல்லாஹ் உதாரணபூர்வமாக சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இவைகள் எல்லாமே ஈமான் இல்லாததுனால பயம் ஏற்படுறதும் கிடையாது. ஈமான் இல்லை, அதனால நான் செய்யக்கூடிய விடயத்தில் வெற்றி பெறுவேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய மார்க்கத்துக்கு தானே ரைட் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். அவைகளுக்குரிய அனைத்து விடயங்களிலும் பிரதிபலிப்புகள் பின்னுக்கால் கரையான் அரைக்கிறதை போல அரைத்து கொண்டிருக்கின்றது என்றாலும் உணர்கிறான் இல்லை. அமானிதம் செய்யப்பட்டவர்கள், அமானிதத்துக்கு மோசடி செய்தவர்கள் கியாமத்து நாள் அன்று வருவார்கள். அவருடைய பித்தட்டில் ஒரு கொடி இருக்கும், அதுக்கு அலாமத்துல் கதரா, மோசடியின் கொடி என்று பெயர் கூறப்படும்.
அது எந்த அளவுக்கு கடினமான மோசடிகள் நடந்ததோ அந்த அளவுக்கு உயர்ந்து கிடைக்கும். மனிதர்கள் அனைவரும் அறிந்து கொள்வார்கள், இவர் அமானிதத்துக்கு மோசடி செய்தவர். வமை யகுலுல் பிமா கல்ல யாத்தி பிமா கல்ல யௌமல் கியாமா. யார் மோசடி செய்கிறாரோ அந்த மோசடியை சுமந்தவராக கியாமத்து நாள் அன்று வருவார்கள் என்றார்கள். ஒரு மனிதனை கியாமத்து நாள் அன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து சொல்லுவான், உன்னுடைய அமானிதத்தை நிறைவேற்று. தஹபத்தி துன்யா, அவன் சொல்வான், யா ரப், அது துனியா போய்விட்டது, நான் எப்படி அந்த அமானிதத்தை நிறைவேற்றது? மலக்குகளே, இவனை பிடித்து கொண்டு போங்க, அந்த ஹாவியா என்ற நரகத்தில் இவனை போடுங்க, அதுக்குள்ள அந்த அமானிதம் இருக்குது, மூழ்கி எடுத்து கொண்டு வந்து அந்த மனிதனுக்கு நிறைவேற்ற சொல்லுங்க. இவர் மூழ்குவாரு ஹாவியாக. எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும். அந்த அமானிதத்தை ஃபீ காரிஹா, நரகத்தின் உடைய ஆழத்தில் காண்பார், அதே உருவத்தில் இருக்கும். அதனை எடுத்துக்கொண்டு மேலே வருவார், நினைப்பார், நான் ஜஹன்னம்ல இருந்து ஹாவியாவில் இருந்து வெளியாகிவிடுவேன் என்று. ஃபஸல்லத் கதமஹு ஃபயஹ்வீஹி, மறுபடியும் அவனுடைய பாதம் சறுக்கி அதுக்குள்ளே விழுந்து விடுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இப்படி அபதல் ஆபிதீன், ஒரு எக்காலமும் அவனுக்கு இந்த வேதனை நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் அமானிதத்துக்கு செய்யும் மோசடிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாள்ல கொடுக்கக்கூடிய தண்டனை. இதனால சொன்னார்கள், இன்னல் அமானத லா தக்தஸிரு அலா ஹிஃப்லி வதாஇன் நாஸ், மக்களிடத்தில் இருந்து நீங்கள் அடைக்கலத்துக்காக வேண்டி எடுத்த விஷயங்கள்ல மட்டும் உங்களிடத்துல கேள்வி கேட்கப்பட மாட்டாது. அதுல மட்டும் அமானிதம் உள்ளது என்று நீங்க நினைத்து கொள்ளாதீங்க. பல்கிய குல்லு மாத்தமன் அலைஹில் அப்து மினல் ஹுகூகி லில்லாஹ் அம் லில் இபாத், மாறாக அந்த அமானிதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கடமைகள், அடியார்களுடைய கடமைகள் என்ற அனைத்திலையும் பரவி கிடைக்கின்றது. வஸவாஉன் அகானத் ஃபிஅலியத்தன் அம் கௌலியத்தன் அம் இஅ்திகாதியத்தன், அந்த அமானிதம் பேச்சிலே உருவாக வேண்டும், அது செயலையும் உருவாக வேண்டும், நம்பிக்கையிலையும் உருவாக வேண்டும் என்றார்கள். இன்று நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். வருட காலங்களாக முனாஃபிக் தனமாக குஃப்ரை சுமந்து கொண்டு இஸ்லாத்தின் உடைய சாம்ராஜ்யத்தில் இமாமத் செய்தவர்களும் இருக்கிறார்கள். இப்படியான மோசடிக்காரர்களும் உருவாகுவார்கள். எல்லா விதமான பாவங்களையும் செஞ்சு விட்டு எந்த விதமான குற்றமும் செய்யாத பரிசுத்தமானவர்களை போல பேசுவார்கள். உள்ளுக்குள்ள சூனியம் மற்றும் உண்டான பல விடயங்களையும் ஈடுபாடு கொண்டு ஒரு முஃமினை போல முன் வருவார்கள், பொறுப்புகளை தாங்குவார்கள். இவர்கள் காதில நம்பிக்கையில மோசடிக்காரர்கள், அமானிதத்தை பேணாதவர்கள் என்றார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வலுமா ஹலக்கல்லாஹு மினல் இன்சானி ஃபர்ஜஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் மனிதனை படைத்தது அவனுடைய மறைவிடத்தை, அவனுடைய பிரைவேட் பார்ட்டை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக படைத்தான். சொன்னான், வகால ஹாதிஹி அமானத்துன் இஸ்தௌதஅதுகஹா, இது ஒரு அமானிதம். இந்த மறைவிடம் என்கிறது நான் உனக்குள்ள இஸ்தௌதஅதுகஹா, அடைக்கலம் வைத்த ஒரு அமானிதம், இதனை பேணி பாதுகாத்துக்கொள் என்று. ஹலாலான மனைவி வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ஹராமான உறவுகள் கொண்டு தன்னுடைய முதுகெலும்பை நாசமாக்கி கொண்டவர்கள், அசிங்கமாக்கி கொண்டவர்கள், வரக்கூடிய சந்ததிகள் அனைத்தையுமே ஹராத்தின் ஊடாக வளர்ப்பவர்கள் எங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஜானியும் அமானிதத்துக்கு மோசடி செய்யக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிக்காஹ் என்ற ஒரு பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். உனக்கு ஒன்றின் மூலமாக திருப்தி அடைய முடியவில்லையா, உன்னுடைய நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுகின்றதா? அப்படி என்றால் 2 திருமணம் முடித்துக்கொள், அதன் மூலமாகவும் உனக்கு அணை கட்ட முடியவில்லையா, 3 முடித்துக்கொள், உனக்கு வசதி இருக்கின்றதா, 4 முடித்துக்கொள். இவைகள் அனைத்தும் அமானிதம். அதற்குள்ளவா விபச்சாரத்தின் பக்கம் போய்விடாதே. உன்னுடைய இந்திரியத்தை ஹராமான இடத்தில் அடைக்கலம் வைக்காதே. உன்னுடைய முதுகம் தண்டு இதுக்கு பின்னால வளரக்கூடிய சந்ததிகளை பரிசுத்தமான சந்ததிகளாக மாற்ற வேண்டும். அந்த பாவத்தின் பக்கம் நிகழாதே. வல்லதீனஹும் அலா அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், மூமின்களுடைய சிஃபத், அவர்கள் அமானிதங்களை நிறைவேற்றுவார்கள், உடன்படிக்கைகளை நிறைவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மூமின்களுடைய சிஃபாத்தை சூராவுடைய ஆரம்பத்திலிருந்து கது அஃப்லஹல் முஃமினூன்ல இருந்து சொல்லி வந்துட்டு இறுதியில் சொல்கிறான்,
அவர்கள் அம்மானிதத்தை நிறைவேற்றுவார்கள், உடன்படிக்கைகளை பூர்த்தி செய்வார்கள். உலாய்கஹுமுல் வாரிசூன், அவர்கள் தான் யரிசூனல் ஃபிர்தௌஸஹும் ஃபீஹா காலிதூன், ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்துக்கு அடைக்கலம் புகழக்கூடியவர்கள், அனந்தரமாக கொள்ளக்கூடியவர்கள், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். குல்லு ஆலாயில் இன்சானி அமானத்துன், மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அது அமானிதம். கரத்தால் அந்நிய பெண்ணை தீண்டக்கூடாது, கண்களினால் அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது, கண்களினால் ஹராமான காட்சிகளிலே இன்பம் காணக்கூடாது. இது உனக்கு இரவு விழித்திருப்பதற்காக வேண்டி தரப்பட்டது. இரவிலே விழித்து உன்னுடைய நாவினால் ஹராமான உறவுகளோடு உறவாடுவதற்கல்ல, அவளை விபச்சாரியாக்கி நீயும் சமூகத்திலே விபச்சார சிந்தனைகளை கிளப்புவதற்கு அல்ல, ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையை கெடுப்பதற்கு அல்ல என்கிறதனை எல்லாம் அம்மானிதத்தினுடைய தலையங்கத்தில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி இருக்கின்றார்கள். சொன்னார்கள், அம்மானிதத்தில் ஆகும் முக்கியம் வாய்ந்தது தான் அல் குஸ்லுல் ஜனாபா வமன் கஸ்ஸர ஃபீ குஸ்லில் ஜனாபதி ஃபகத் ஹானல் அமானத். சொன்னார்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுடைய ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள், யார் ஜனாபத்துக்கு குளிக்கிற விஷயத்தில் திறக்குறைவு செய்வாரோ அவர் அமானிதத்துக்கு மோசடி செய்து விட்டார். ஏன் நான் ஜனாபத்தோடு இருக்கிறேனா, சுத்தமாக இருக்கிறேன்னா யாரால சொல்ல முடியும்? அது ஒரு அமானிதம். நோன்பு ஒரு அமானிதம். அதை நான் நோட்டிருக்கிறேனா இல்லையா, யாரால சொல்ல முடியும்? இப்படியாக என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடைக்கலம் வைத்த ஒவ்வொரு கட்டளையும் அமானிதம். மோசடி செய்யாதீர்கள். ஜனாபத் ஏற்பட்டு விட்டதா குளித்துக் கொள்ளுங்கள், ஜனாபத்துடன் அலைந்து திரியாதீர்கள். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மூசா நீங்க ஜனாபத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு உயிரை துறக்கும் சந்தர்ப்பம் வந்தால், உங்களுடைய உயிரை கைப்பற்றினால் எனக்கு குறை சொல்லாதீர்கள். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் குளிக்க போகின்றார்கள். அந்த நேரம் அவர்களுடைய ஆடைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அல்லது கல்லொண்டு ஆடையை எடுத்துக்கொண்டு போகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த விடயத்தை சொல்கிறான், லா தகுனு கல்லதீன ஆது மூசா ஃபபர்ரஹுல்லாஹு மிம்மா காலு. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்டு கட்டினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளிக்க சென்ற நேரம் அந்த காலத்துக்கு ஏற்ப முழு ஆடைகளையும் களைந்து விட்டு தான் குளிப்பார்கள், மறைவிலே குளிப்பார்கள். அந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது என்கிறது ஜனங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி அந்த கல் அப்படியே ஆடையோடு போய்விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடி ஓடி சென்றார்கள். சௌபி ஹஜர், சௌபி ஹஜர், கல்லே என்னுடைய ஆடைகள், என்னுடைய ஆடைகள் என்று ஓடினார்கள். அங்கு இருந்த அனைத்து பனு இஸ்ராயல்களும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். அழகில் ரொம்ப சிறந்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு அழகானவர்கள், தபரானியுடைய ரிவாயத் வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூர் சீனாவுக்கு அழைத்தான். அல்லாஹ் உன்னை நான் பார்க்க வேண்டும் என்றார். உனக்கு பார்க்க முடியாது, லன் தரானி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். என்றாலும் அவர் கேட்டு நின்றார். சொன்னான், அல்லாஹ் என்னுடைய தஜல்லியத் வரும் இந்த தூர் சீனாவுடைய மலையில நீங்க பாருங்க, அந்த வெளிச்சம் வந்தது தான். ஃபஹர்ர மூசா ஸஇகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இழுப்பட்டு பின்னால் விழுந்து விட்டார்கள். மயக்கம் தெளிந்ததன் பின்னால சொன்னார்கள், தகுதி இல்லாத விஷயங்களை கேட்கிறதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன். இதே மாதிரி தகுதி இல்லாத விடயங்கள்ல நீங்களும் தலையை போடாதீங்க என்கிறத இந்த ஆயத்தை கூட விவரமாக அமானிதத்தின் உடைய அந்த சப்ஜெக்டை பேசும் பொழுது கொண்டு வருகிறார்கள் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த ஒவ்வொருவரும் அவங்க வாராங்க, அல்லாஹ்வுடன் கதைத்து விட்டு யாரெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்களோ அந்த பிரகாசத்தினால கண்கள் குருடாகிட்டான். அல்லாஹ் மௌத்தாக்கும் வரைக்கும் அவருக்கு ஒரு முகமூடிய போட்டிருந்தான், ஒரு மாஸ்க் கொண்ட போட்டிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு கண்களை தடவினார்கள். அவர்களுக்கு பார்வை தெளிந்தது. இந்த அளவுக்கு சில விடயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாங்க முடியாத அளவுக்கு சுமத்தாட்டி விட்டான் என்றால் அது சமூகத்தில் கேடை விளைவிக்கும் என்கிறதும் இதன் ஊடாக எங்களுக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நாம்
செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தில் ஒவ்வொரு அடியானையும் அழைத்து இந்த அமானிதத்தை பற்றி கேட்பான். ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு பிரபல்யமான ஹதீஸ் நமக்கு தெரிந்தாலும் கூட நாம் உணராத ஒரு பாடமாக இருக்குது. சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ். ஒரு முனாஃபிக், நயவஞ்சன், உள்ளொன்று வைத்து புறமுண்டு பேசுகிறவன், அவனுக்கு 3 அடையாளங்கள் இருக்கிறது. இதா ஹத்தஸ கதப், அவன் பேசினால் பொய் பேசுவான். முனாஃபிக் அவனுடைய மனைவிடத்திலையும் போய் சொல்லுவான், பிள்ளைகளிடத்திலையும் போய் சொல்லுவான், சக நண்பரிடத்திலையும் போய் சொல்லுவான், அண்டை வீட்டானிடத்திலையும் போய் சொல்லுவான், சமூகத்தில் கண்டெல்லாம் போய் சொல்லுவான். நிதமும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவன் ஒரு பொய்யன் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே முனாஃபிக் அவன் நிதமும் பேசக்கூடியவனாகவும் இருப்பான். வைதா வஅத அஹலஃப், வாக்குறுதி அளித்தால் மாற்றம் செய்வான். வைதா தமன ஹான, அவன் நம்பிக்கை வைத்தால் மோசடி செய்வான். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய ரிவாயத் வருது. ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த கியாமத்து நாளுடைய அடையாளம் மற்றும் மிஃப்தாஹுல் காபா, காபா உடைய சாவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்கா உடைய சந்தர்ப்பத்தில் உஸ்மான் பின் தல்ஹா இடத்துல கேட்டாங்க. அது வரைக்கும் உஸ்மான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல, நான் தரமாட்டேன் என்று சாவியை எடுத்துக்கொண்டு காபாவுடைய முகட்டில் ஏறினான். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஒரு முறையில் எடுத்தாங்க, கேட்டாங்க, நான் காபாவை பார்த்துட்டு உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்றாங்க. காபா உடைய சாவி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கிடைத்தது. உள்ளுக்குள்ள போனாங்க, 2 ரக்காத்தையும் தொழுது விட்டு அவங்க வெளியிலே வாராங்க. அந்த நேரம் ரிவாயத்துகள் பல மாதிரி வந்திருக்குது. தொழுது உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரம் ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபியே, நான் உங்களுடைய சாட்சா தானே, இந்த காபாவுடைய சாவியின் பொறுப்பும் சிகாயத், மக்களுக்கு ஹாஜிகளுக்கு ஜம்சம் நீர் இறைத்து புகுத்தாற்றும் பொறுப்பும் அது நம்மிடத்திலேயே இருக்கட்டும், கியாமத்து நாள் வரைக்கும் தொடரட்டும். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய மருமகன் தானே, இந்த பொறுப்பு எங்களுடைய சந்ததியில் இருக்கட்டும் என்றார்கள். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். நபியே, அம்மானிதத்தை அது உரியவர்களிடத்தில் ஒப்படைக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான். எங்க உஸ்மான் பின் தல்ஹா முன்னால் வந்தாரு, ஒப்படைத்தார் சாவிய. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. இதுவரைக்கும் அவர்களுடைய சந்ததியில் தான் அந்த காபாவுடைய சாவி இருக்கிறது. அது மாற்றம் செய்யப்படல. இந்த அளவு அமானிதம் பேணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் பேணிய அமானிதம் என்ன என்கிறதை கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒரு மனிதன், ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு பூமியை வாங்கினார். அதில் இஷ்தரா இகாரன் ஃபீஹி ஜுர்ரத்து தஹப், தங்கத்தின் உடைய ஒரு பெரிய பாத்திரத்தை கண்டெடுத்தார். உடனே காணியை யாரிடத்தில் வாங்கினாரோ அவரிடத்தில் போயிட்டு சொன்னார், இந்த தங்க பாத்திரம் ஒன்று இருக்குது, அதிகமான தங்கங்கள் புதையல், இது உங்களுக்கு தான் சொந்தம், உங்களுடைய பூமி தானே. அவர் சொல்கிறார், இல்லை, நான் இது உங்களுக்கு தந்துட்டேன். இவர் சொல்றார், இல்லை, அம்மானிதம், இது உங்களுடைய எடுங்க, பூமியை நான் வித்துட்டேன், அதில் இருக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்குத்தான் சொந்தம். அந்த நேரம் அங்கே ஒரு 3வது மனிதரிடத்தில் தீர்ப்பு கேட்டு போகிறாங்க. அவர் கேட்கிறார், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாரா? இவர் சொல்கிறார், ஓ, எனக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவருக்கு வருகிறார், எனக்கு ஒரு மகள் இருக்கிறார். 2 பேரும் திருமணம் முடிங்க, அந்த சொத்தை அவங்களுக்கு கொடுத்து. இதுதான் அமானிதம். ஆனால் இன்றைக்கு எந்த அளவுக்கு மோசடிகள் செய்யப்படுகிறது, இது கியாமத்துடைய அடையாளம் என்பதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஈமான் இல்லாதவர்கள், உடன்படிக்கை நிறைவேற்ற முடியாதவர்கள், அமானிதம் பேணாதவர்கள் இன்று அதிகமாக இருக்கிறார்கள். இந்த தலையங்கம் நீளமானது. ஹஸரத் ரசூலுல்லாஹ் அதிகம் பேசியிருக்கிறார்கள். அண்டை வீட்டார்களுடைய அமானிதங்கள் கூட பேணப்படக்கூடிய விடயங்கள். எனவே தலையங்கம் மாறி போகும் என்பதற்காகவும் நான் இதனை நிறுத்திக் கொள்கின்றேன். எனவே கண்ணியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த இந்த வாழ்க்கையில் மார்க்கத்தை நாங்கள் அணைத்துக் கொள்வோம். அதனை நெஞ்சோடு தலையோடு சுமந்து செயல்படுத்துவோம். அதன் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய சின்ன விடயங்களையும் சமூகம் பெரும் லாபத்தை அடையும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதனுடைய பாக்கியங்களை தந்தார்கள் புரிவானாக. அமானிதங்களை சீரான முறையில் நிறைவேற்றக்கூடிய பட்டியலில் நம்மையும் சேர்த்தார்கள் புரிவானாக. மோசடிக்காரர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகள் எங்களை பாதுகாப்பாயாக. எப்படியெல்லாம் அமானிதங்களுக்கு மோசடி நடந்ததோ
அவைகளை நிறைவேற்றுவதற்குண்டான அனுகூலத்தை புரிந்து தௌபாவின் நசீபாக்கி அருள் புரிவாயாக. எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. எங்களுடைய சகோதர சகோதரிகள் பலஸ்தீனில், குறிப்பாக கஸாவில் அவதிப்படுகின்றார்கள். அல்லாஹ் அவர்கள் இழந்தவைகள் அனைத்தையும் திருப்பி கொடுப்பாயாக. ஊனின்றி உணவின்றி அவர்கள் குடிப்பதற்கு நீரின்றி தவிக்கின்றார்கள். யாழ் அவர்களை நீயே பொறுப்பெடுப்பாயாக. முன்னைய காலத்தில் எப்படி நீ வானத்திலிருந்து நீரை இறக்கி கொடுத்தாயோ அதே போன்று உன்னுடைய மறைமுகமான உதவிகளை அவர்களுக்கு செய்து அருள் புரிவாயாக. உணவுகளை மறைமான முறையிலே உன்னுடைய புறத்திலிருந்து கொடுத்து அருள் புரிவாயாக. உன்னுடைய மலக்குகளை கொண்டு நீ அவர்களுக்கு உதவி செய்வாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய விடயத்தில் கவலைப்படக்கூடிய கூட்டத்திலேயாவது எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. முனாஃபிக்குகளுடைய பட்டியலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அநியாயக்காரர்களுடைய பட்டியலிருந்து பாதுகாப்பாயாக. எங்களுடைய இஸ்லாமிய நெஞ்சங்கள் அவர்களுக்கு உன்னுடைய துணைத்தான் துணையாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நம்மால் எதுவும் செய்ய முடியாது. நீ எங்களை அதற்கு ஒரு சாட்சியாக ஆக்கி வைத்திருக்கின்றாய். அதனை நான் பார்த்து கொண்டு உண்கிறோம், குடிக்கின்றோம், எல்லா விதமான இன்பங்களை அனுபவிக்கின்றோம். எங்களை தண்டித்து விடாது நாயனே. அவர்கள் மீது கவலை கொண்டு கைகளை ஏந்தக்கூடிய அளவுக்காவது நம்மை ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்ற அருள் புரிவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.